Hi, this is Kirti Academy. And in the video, நம்ம C++ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக வந்து டேட்டா டைப்ஸ் இன் C++ பார்க்கலாம். ஓகே, அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து டேட்டா என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறது என்ன, அதுக்கப்புறம் வந்து அதோட கிளாசிஃபிகேஷன் அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு x = 10 அப்படின்னு வந்து ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ அந்த எக்ஸுங்கிறது வந்து ஒரு டேட்டா. ஓகே, எக்ஸுங்கிறது ஒரு டேட்டா. ஸோ நீங்கள் வாட் எவர் யூ ஆர் யூஸிங் இந்த ப்ரோக்ராம் அது எல்லாமே வந்து டேட்டா தான். ஸோ அந்த டேட்டாவை வந்து அதில் என்ன வேல்யூ நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க, வாட் கைண்ட் ஆஃப் வேல்யூ வி ஆர் கோயிங் டு ஸ்டோர் இன் தட் பர்டிகுலர் வேரியபிள் அப்படிங்கிறது தான் என்னன்னா டேட்டா டைப் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இட் இஸ் டேட்டா டைப் ரெப்ரசன்ட்ஸ் த கைண்ட் ஆஃப் டேட்டா. ஓகே, அண்ட் ஸோ இந்த மாதிரி டேட்டா டைப்பை கண்டிப்பாக நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணுமா, அதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன கொடுத்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரில் வந்து அது போய் ஒரு இன்டர்னல்லி வந்து ஒரு மெமரியில் போய் ஸ்டோர் ஆகணும். அண்ட் திரும்பவும் நம்ம தேவைப்படும் போது அதை ரெட்ரீவ் பண்ணுவோம். ஓகே, ஸோ வந்து அதை அப்படி ஸ்டோர் பண்ணும்போது சரி, இல்லை ரெட்ரீவ் பண்ணும்போதும் சரி, நமக்கு வந்து ப்ராப்பர் இன்டர்னல் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படின்னும் போது கம்பைலருக்கு நம்ம கரெக்டாக வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஒரு இன்ட் அப்படின்னா ஒரு ஒன்லி ஹோல் நம்பர்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம், அதுக்கு இவ்வளோ மெமரி இருந்தால் போதும். ஓகே, அண்ட் ரெட்ரீவ் பண்ணும்போதும் எனக்கு இந்த பர்டிகுலர் 2 bytes ஆஃப் மெமரியிலேருந்து தான் ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ கம்பைலர் வந்து ப்ராப்பர் இன்டர்னல் ரெப்ரசன்டேஷனை பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ராப்பராக வந்து அந்த டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே, அண்ட் ப்ரோக்ராமர்ஸ் வந்து என்னென்ன டேட்டா டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்தந்த டைப்க்கு ஏற்ற மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கும் வந்து நம்ம டேட்டா டைப்பு யூஸ் ஆகுது. அண்ட் ஜென்ரலி பார்த்தீங்க அப்படின்னா C++ஸை பொறுத்த வரைக்கும் டேட்டா டைப்ஸுங்கிறது வந்து 3 டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ ஒன் வந்து பில்டின் டேட்டா டைப்பு, derived data type, user defined type. ஓகே, ஸோ பில்டின் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பேசிக்காக ரொம்ப ஃபண்டமெண்டலாக தேவையான டேட்டா டைப்ஸ் எல்லாமே வந்து பில்டின் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த டைப்ஸை வந்து வேறு எப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பில்டின், ஃபண்டமெண்டல், ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாமே வந்து என்னென்னா பில்டின் டேட்டா டைப்பை தான் இண்டிகேட் பண்ணோம். ஓகே, அண்ட் அகைன் வி ஆர் கிளாசிஃபைங் திஸ் பில்டின் டேட்டா டைப்ஸ் இன்ட்டு 3 கேட்டகரிஸ். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் டைப்பு, வாய்டு, ஃப்ளோட்டிங் டைப்பு. ஸோ இன்டெக்ரல் அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டன்ட் பார்க்கும்போதே வந்து பார்த்துருக்கோம். ஸோ இன்டெக்ரல்ங்கிறது வந்து ஒன்லி ஹோல் நம்பர்ஸாக வர மாதிரி இருக்கும். அதில் வந்து இன்ட்டு கேர் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இன்ட்டுங்கிறது வந்து இன்டீஜர் வேல்யூஸ், அதாவது ஹோல் நம்பர்ஸ் மட்டும் பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ ஒன்லி ஹோல் நம்பர்ஸ் நீங்கள் வந்து வேல்யூஸை ஒரு வேரியபிளுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னும் போது அதை வந்து என்னவா நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்னா இன்டீஜர் டைப்பில் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகே, அண்ட் அதே வந்து நீங்கள் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னும் போது அதுக்கு வந்து கேரக்டர் டைப்பில் வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் டேட்டா டைப். ஃப்ளோட்டிங்கிறது ஃப்ராக்ஷனல் போர்ஷன்லாம் நான் கொடுப்பேன், மல்டிப்ளை பண்ணும்போது ஃப்ராக்ஷனல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ஃப்ளோட் டைப்பில் கொடுக்கலாம். ஓகே, அதில் வந்து 4 bytes ஆஃப் மெமரி தேவைப்படும், அதை அலாட் பண்ணும். ஓகே, அண்ட் அதை விட எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு ரேஞ்ச் வந்து அதிகமாக வரும் அப்படின்னும் போது டபுள் டைப்பில் யூஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த இன்ட், கேர், டபுள், ஃப்ளோட்டு இதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இன்டீஜர்னால் 2 bytes இல்லையா. ஸோ இதை வந்து எனக்கு ரேஞ்ச் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னும் போது நம்ம வந்து லாங்கு, ஷார்ட்டு, அப்புறம் லாங், ஷார்ட் அப்படிங்கிற இந்த மாடிஃபையர்ஸ்லாம் கொடுத்து நம்ம வந்து அதோட ரேஞ்சை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், மெமரி பைட்ஸ் ரிக்குவயர்மெண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ மாடிஃபையர்ஸ் பற்றி வந்து இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த இன்டெக்ரலில் இன்ட்டு கேரு, ஃப்ளோட்டிங்கில் ஃப்ளோட்டு, டபுள். ஸோ இது எந்த டைப்லையுமே நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறதுல வேல்யூவை எந்த டைப்புமே கிடையாது. அது ஒரு வேல்யூ அப்படின்னா அது வாய்டுன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ எந்த டைப்லுமே இல்லை அப்படின்னும் போது அது வாய்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அண்ட் ரிட்டன் டைப், ஒரு ஃபங்க்ஷன் வந்து எதுவுமே ரிட்டன் பண்ணலை அப்படின்னும் போது அதோட ரிட்டன் டைப்பை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாய்டுன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். வாய்டு மெயின், வாய்டு டிஸ்பிளே அந்த மாதிரி. ஸோ ஏதாவது ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூவை ரிட்டன் பண்ண போகிறது இல்லை அப்படின்னும் போது அதோட ரிட்டன் டைப்பை வாய்டுன்னு ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஓகே, ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பில்டின் டேட்டா டைப்ஸ். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரோல் நம்பர் அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுக்குறேன், அதில் வந்து ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும், 1 ஏதோ சம்திங் வேல்யூ. ஓகே, பட் நான் அந்த ரோல் நம்பருங்கிற ஒரே வேரியபிள்லேயே வந்து என்னோட கிளாஸில் இருக்க 40 ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு
நினைக்கும் போது ஸோ எப்படி வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னா அதை கொஞ்சம் ஃபங்க்ஷனாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணி இந்த பில்டிங் டைப்லேருந்து வேறு ஒரு டைப்பை வந்து டிரைவ் பண்ணி அதில் ஃபங்க்ஷனாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்ட்டு ரோல் நம்பர் ஆஃப் 50 அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ 50 கேரக்டர்ஸ் 50 வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணலாம் அதில் ஸ்டோர் பண்ணலாம் 0 to 49 வரைக்கும். ஸோ அது வந்து அரேஸில் வரும். ஸோ இந்த மாதிரி பில்டிங் டைப்லேருந்து நம்ம வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணி டிரைவ் பண்ணுறோம் அப்படின்றதுனால இதெல்லாம் வந்து டிரைவ் டைப்ஸ் என்னென்ன அரேஸு ஃபங்க்ஷன்ஸு பாயிண்டர்ஸ் ரெஃபரன்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ். யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸில் வந்து யூசர் வந்து அவங்களோட சொஃபிஸ்டிகேட்டடாக வந்து டேட்டா டைப்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம், நேம்ஸ்லாம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி யூசர் டிஃபைன் டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர், யூனியன், கிளாஸு, இன்யூரேஷன், இது எல்லாமே வந்து யூசர் டிஃபைன் டைப்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் என்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்ட்டில் எவ்வளோ டேட், அதோட பைட் ரிக்வயர்மெண்ட் எவ்வளோ, ஃப்ளோட்டுக்கு எவ்வளோ, டபுள்க்கு எவ்வளோ, அந்த மாதிரி கேட்பாங்க. அண்ட் எது வந்து யூசர் டிஃபைன், எது டிரைவ் டைப்பு, எது பில்டிங் டைப்பு, ப்ரிமிட்டிவ் டைப் எது, அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ.